ஜூலை மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். நிலுவைத் தொகையும் 5 தவணைகளாக வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 7,5 லட்சம் ஊழியர்கள் பயனடைவார்கள். நிதித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஜூலை மாதத்தில் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படும். அதனுடன் நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு நிலுவையிலுள்ள அகவிலைப்படி தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் ஊழியர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும். மாநிலத்தில் சுமார் 7,5 லட்சம் அரசு ஊழியர்கள் இதன் பலனை பெறுவார்கள். தற்போது ஊழியர்கள் 55% அகவிலைப்படியை பெறுவார்கள். அரசு அறிவிப்பின்படி ஜூலை 1, 2024 முதல் ஏப்ரல் 30, 2025 வரையிலான நிலுவைத் தொகை ஜூன் முதல் அக்டோபர் வரை 5 மாதங்களில் 5 சம தவணைகளாக வழங்கப்படும். மாநிலத்தின் அனைத்து அரசு ஊழியர்களும் மத்திய அரசு ஊழியர்களைப் போல 55% அகவிலைப்படியை பெறுவார்கள். அதாவது மாநில ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படியை பெறுவார்கள். அதிகரிக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகையாக கருதப்படும். இந்த தொகை 5 சம தவணைகளாக வழங்கப்படும். முதல் தவணை 2025 ஜூன் மாதம் வழங்கப்படும். இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிதியுதவி கிடைக்கும். ஜூலை 1, 2024 முதல் மே 31, 2025 வரை ஓய்வு பெறும் அல்லது இறக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை அவர்களின் வாரிசுதாரருக்கு ஒரு முறை வழங்கப்படும். மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. முதல்வர் மோகன் யாதவ் அகவிலைப்படி உயர்வை அறிவித்துள்ளார். தற்போது ஊழியர்கள் 55% அகவிலைப்படியை பெறுவார்கள். மாநிலத்தில் சுமார் 7,5 லட்சம் அரசு ஊழியர்கள் இதன் பலனை பெறுவார்கள். சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் இதை அறிவித்தார். அமைச்சரவையும் இந்த ப்ரொபோசிஷனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது நிதித்துறை இது தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது.